10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்புக்கும் இன்னைக்கு ரிசல்ட் ஆசையோட ஆர்வத்தோட காத்திருந்த பையங்களுக்கெல்லாம் முடிவு தெரிய போகுது. ஆனா என்ன ஒரு சிக்கல், நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. நம்ம பையங்க எப்படி ஆயிட்டான்னா, படிக்கவும் மாட்டேன் பரீட்சைக்கு முன்னால, வருஷம் பூரா படிக்க மாட்டேன், ஆனா பாஸ் ஆயிடணும். படிக்காம பரீட்சை எழுதுவேன், நல்ல மார்க் வாங்கணும். அது எப்படி நடக்கும்? அப்படி இல்லாம இருக்கிற போது வேற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. அது பெத்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்படி சூழ்நிலையில பேப்பர்ல ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் இல்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், காவல்துறை அதிகாரி, அவருடைய பையன் பொது தேர்வு ரிசல்ட் நேற்று முந்தினால வந்திருக்கு. 60% மார்க் தான் வாங்கியிருக்கான். அந்த பையன் 60% மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்கிறான். அந்த பையன் அப்பா திட்டுவாரோ வைவாரோன்னு அவர்கிட்ட கவலைப்பட்டு கேட்கிற போது அவனை உற்சாகப்படுத்தி, இது என்னடா பெரிய தேர்வு, இதா வாழ்க்கை முடிவு பண்ண போகுது, எத்தனையோ சாதிக்கலையா, இதுல தோல்வி அடைஞ்சாலோ மார்க் குறையா வாங்கினாலோ என்ன பிரச்சனை இருக்க போகுது, ஒன்றும் கிடையாது என்று அந்த பையனை உற்சாகப்படுத்தி அவனை தைரியப்படுத்தி மீண்டும் தோல்வியடைவதற்கு உற்சாகப்படுத்திய இல்ல, 60 மதிப்பெண் பெற்று தேர்வு தான் இருக்கான், தேர்ச்சி அடைந்திருக்கிறான். ஆனா அதை வைத்துக் கொண்டு குறைவான மதிப்பெண் பெற்று விட்டோமே என்ற ஒரு மனோபாவத்தை உருவாக்கி கொண்டால் தோல்வி மனப்பான்மை அவனுக்கு உறுதியாகிவிடும். இதை வைத்துக் கொண்டே ஜெயிக்கலாம் என்று அவர் அவனை உற்சாகப்படுத்தியதை செய்தித்தாள் முழுவதும் இந்தியா முழுவதும் போட்டிருக்கிறார் என்று சொன்னால், எதையும் வித்தியாசமான கோணத்தில் பார்க்க வேண்டும், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் நிறைய படிக்க வேண்டும் என்றுலாம் தோன்றுகிறது.